Hello students, நம்ம last class mechanical properties of fluids theory எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து as usual PYQ எல்லாமே சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு 12 சம்ஸ் வந்து இந்த செஷனில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். 2 செஷனாக வந்து PYQ வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் செஷனில் வந்து ஒரு 12 சம்ஸும் நெக்ஸ்ட் செஷனில் செகண்ட் செஷனில் வந்து ஒரு 10 சம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது 2 செஷனாக வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி தானே? ஃபைன். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு த கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ஸ்ட்ரைட்டாகவே நம்ம தியரியில் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் போட்டுடலாம். அதில் வந்து ஒரு 4-5 ஃபார்முலாஸ் மட்டும் மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஃபார்முலாஸ் மட்டும் நம்மளுக்கு ஞாபகம் இருந்தால் போதும். ஓகே, இந்த வெஞ்சுரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா வரும், டாரிசெலிஸ்லால் வந்து என்ன வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது, கேப்லரி ரைஸில் என்ன மாதிரி வரப்போகுது, இது எல்லாத்துலேயும் ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம தெளிவாக இருந்தால் போதும். குயிக்காக நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஃபைன். சரி தானே? ஸோ ஃபர்ஸ்ட் சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யூ டியூப் வித் போத் எண்ட்ஸ் ஓப்பன் அட் த அட்மாஸ்ஃபியர். ஓகே, ஒரு யூ ஷேப்டு டியூப் வந்து இருக்குது. அதில் வந்து 2 எண்டுமே வந்து இட் இஸ் ஓப்பன் டு த அட்மாஸ்ஃபியர். ஓகே, இஸ் பார்ஷியலி ஃபில்டு வித் வாட்டர். ஃபைன். அப்போ வந்து ஒரு சைடில் வந்து நம்ம வந்து என்ன எதை வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வாட்டர் வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து வாட்டர். ஆயில் விச் இஸ் இம்மிசிபிள் வித் வாட்டர். வாட்டரில் மிக்ஸ் ஆகாத ஆயில், தட் இஸ் இம்மிசிபிள். ஆப்வியஸாக அது மிக்ஸ் ஆகாது. ஆயில் விச் இஸ் இம்மிசிபிள் வித் வாட்டர் இஸ் poured into one side until it stands at a distance of 10 millimeter above the வாட்டர் லெவல். ஃபைன். ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, போர் பண்ணதுக்கப்புறம் ஸோ 10 millimeter வந்து எக்ஸ்ட்ராவாக அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹைட்டில் வந்து இருக்க போகுது. ஃபைன். ஓகே, meanwhile the water rises by 65 millimeter from its original level. அப்போ வந்து 65 millimeter வந்து அது என்ன ஆகுது அப்படின்னா, அதோட ஒரிஜினல் லெவல்லேருந்து ஒரு 65 millimeter வந்து இங்கேருந்து ஒரு 65 millimeter வந்து எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா மேலே வந்து ரைஸ் ஆகிருக்கு. இது எல்லாத்துலேயுமே வந்து டயக்ராமில் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. டயக்ராமும் கொஷினில் கொடுத்துருக்கணும், அப்போ தான் போட முடியும். இந்த டென்சிட்டி ஆஃப் த ஆயில் இஸ், ஆயிலோட டென்சிட்டி வந்து என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஜென்ரலாக டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். வில் கெட் யூஸ் டு இட். தட் இஸ் கோயிங் டு பி 1000 kg/m3. ஓகே, அப்போ வந்து வாட்டருக்கு வந்து 1000 kg/m3 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். இங்கே நான் என்ன தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, டென்சிட்டி ஆஃப் தட் ஆயிலோட டென்சிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்கே வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஹைட்ஸை வச்சு நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். யூ ஷேப்டு டியூப் வந்து எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா போட்டு வந்து சால்வ் பண்ணி எல்லாமே பார்த்தாச்சு. தியரியில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இப்போ அந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் வந்து போட்டுற முடியும். ஓகே, தியரியில் ஸ்ட்ராங்காக இருந்தால் இது வந்து புரியணும். அப்போ இங்கே வந்து டென்சிட்டி வந்து நான் வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, டென்சிட்டியும் அந்த ஹைட்டும் எனக்கு வந்து எப்படி அந்த தியரி சொல்லும் போதே சொல்லியிருப்பேன், இட் இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். ரைட்? அப்போ இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே வந்து ஃபார்முலா வந்து எனக்கு எப்படி வந்துருக்கணும், ρ1 / ρ2 which is equal to h2 / h1 வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். அப்போ அந்த ஹைட்ஸை வந்து நான் எங்கேருந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, அதோட ஜங்ஷன்லேருந்து அந்த வாட்டரும் ஆயிலும் மீட் பண்ண போகிறேன். அந்த ஜங்ஷன்லேருந்து அந்த ஹைட்டை வந்து நான் வந்து கன்சிடர் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு வந்து இதோட ஹைட் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்கணும், ஆயிலோட ஹைட்டு 65 + 65. ஓகே, 265 அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி 130 ஒரு 10. அப்போ வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா, தட் இஸ் 140 millimeter வந்து எனக்கு வந்து ஆயிலோட ஹைட் வந்து இருந்துருக்கணும். அப்போ அதே ஜங்ஷனில் இருந்து எனக்கு வந்து வாட்டரோட ஹைட் வந்து எனக்கு எவ்வளோ இருந்துருக்கணும் அப்படின்னா, தட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி 130 millimeter. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஹைட்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாகவே அந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்து அப்படியே வந்து கிடச்சிரும். நம்மளுக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா, டென்சிட்டி ஆஃப் த ஆயில் வித் ரெஸ்பெக்ட் டு டென்சிட்டி ஆஃப் த வாட்டர். அப்போ டென்சிட்டி ஆஃப் த ஆயில் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் வந்து எனக்கு எந்த எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா, தட் இஸ் கோயிங் டு பி 1000 kg/m3. ஓகே, இங்கே யூனிட்ஸ் எல்லாமே kg/m3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் கன்வர்ஷன் இஸ் நாட் நீடட். ஃபைன். அப்புறம் வந்து h2 / h1. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆயிலுக்கு வந்து வாட்டரோட மாற்றி போடுற மாதிரி வரும். அப்போ ஆயிலுக்கு வந்து நம்ம வாட்டரோட வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து போடுறோம் அப்படின்னா, வாட்டரோட ஹைட் வந்து எனக்கு வந்து என்ன வந்துச்சு அப்படின்னா 130 millimeter. யூனிட் கன்வர்ஷன் வந்து பண்ண தேவையில்லைன்னா மேலேயும் மில்லிமீட்டர் கீழே மில்லிமீட்டர் அப்படின்னா அது கேன்சல் அவுட் ஆயிரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வேளை டவுட் இருந்துச்சு அப்படின்னா யூனிட் கன்வர்ஷன் பண்ணிக்கோங்க, அப்பே கேன்சல் அவுட் ஆயிரும். ஃபைன். டிவைடட் பை h1ஓட ஹைட் வந்து எனக்கு இங்கே வந்து என்ன அப்படின்னா, தட் இஸ் கோயிங் டு பி ஆயில். அப்போ ஆயிலோடது வந்து இட் இஸ் 140. ஓகே, அப்போ இங்கே எது 2 கேன்சல் அவுட் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். 0 இட் கெட்ஸ் கேன்சல். அதுக்கப்புறம் 13/14 × 1000. தட்ஸ் இட். அப்போ இப்போ வந்து என்னோடய வேலை வந்து 13/14 வந்து எப்படி வரும் அப்படிங்கிறதான் ஃபைன் டிவைட் பண்ணோம். ஸோ 13/14 அப்படின்னா 130. அப்போ பாயிண்ட்டு ஏன்னா ஓகே ஆப்வியஸாக 9 to 8 தான் வந்து வந்துருந்துருக்கணும். ஏன்னா 14 இருக்குல்ல, அப்போ 14 × 9 வந்து சம்திங் வந்து வந்துருந்துருக்கணும். அப்போ 0.9 அந்த மாதிரி வந்து எனக்கு கிடச்சிருந்துருக்க போகுது. ஆப்ஷனை பார்த்தாலே தெரியுது, 4, 8, 9, 6. அப்போ 9க்கு வரப்போகிறது வந்து இந்த ஒரே ஒரு பாசிபிலிட்டி மட்டும்தான் இருக்க போகுது. அப்போ என்னோடய ஆன்சர் வந்து எனக்கு என்னவா வந்துருந்துருக்கணும் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாகவே
இதை டிவைட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆப்வியஸாக 0.928 வந்து வந்துருக்கணும் இன்ட்டு 1000 ரைட். அப்போ 0.928 இன்ட்டு 1000 வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும்னா 928 kg/m3. இந்த சம் வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். இது ஈஸியான சம் தான். யூ ஷேப்டு டியூப் தியரி வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தால் அப்படியே அதில் என்ன நம்மளுக்கு ரிசல்ட் வந்துச்சோ அதை ஸ்ட்ரைட்டாக எடுத்து வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கெட் த ஆன்சர். ஃபைன், லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ். இதுக்கு முன்ன சாப்டரையும் இந்த ஃப்ளூயிட்ஸ் இந்த 2 சாப்டரையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சம். பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. த அப்ராக்சிமேட் டெப்த் ஆஃப் அன் ஓஷன் இஸ் 2700 மீட்டர். ஓகே, ஸோ ஓஷனோட டெப்த் வந்து எனக்கு வந்து என்னென்னா ஹெச்ன்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். இந்த இடத்துல டெப்த்தை ρgh யூஸ் பண்ணும்போது ஓகே 2700 மீட்டர்ஸ் எஸ்ஐ யூனிட்ஸ்லேயே கொடுத்தாச்சு. த கம்ப்ரசிபிலிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் சம் கம்ப்ரசிபிலிட்டி அப்படின்னு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு சாலிட்ஸ்லேயே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸில் எனக்கு வந்து கம்ப்ரசிபிலிட்டி இஸ் நத்திங் பட் த இன்வர்ஸ் ஆஃப் பல்க் மாடுலஸ். ஓகே, அப்போ இங்கே பல்க் மாடுலஸோட இன்வர்ஸ் தான் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. பல்க் மாடுலஸோட ஃபார்ம்லாம் வந்து எனக்கு தெரியும். அண்ட் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் 10³ kg. ஓகே, அது தெரிஞ்சிருக்கணும். 1000 kg/m3. வாட் ஃப்ராக்ஷனல் கம்ப்ரெஷன் ஆஃப் வாட்டர். எவ்வளோ ஃப்ராக்ஷன் வந்து கம்ப்ரெஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னா இங்கே வந்து வால்யூம் வந்து ரிலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ராக்ஷனல் கம்ப்ரெஷன், ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். சேஞ்ச் இன் தட் திங் டிவைடட் பை த ஒரிஜினல் திங் அப்படின்னு வந்து வரப்போது. இங்கே சேஞ்ச் இன் கம்ப்ரெஷன் அப்படின்னா சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை த ஒரிஜினல் வால்யூம் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வில் பி அப்டைன்ட் அட் த பாட்டம் ஆஃப் த ஓஷன். அப்போ வந்து நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ΔV/V தான் இங்கே வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அப்போ ΔV/V எனக்கு வந்து என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா பல்க் மாடுலஸ் வச்சு தான் நம்ம வந்து போக போகிறோம். அது வந்து அதுக்கப்புறம் கம்ப்ரசிபிலிட்டியாக மாற்றிக்குவோம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு. அப்போ பல்க் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு -P டிவைடட் பை ΔV/Vன்னு வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். இப்போ என்னோட பர்பஸ் இப்போ நான் எதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அட் சர்டைன் டெப்த் D. அப்போ ப்ரெஷர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன், P இஸ் ஈக்குவல் டு ஃபார்மில் வந்து எனக்கு எந்த என்ன வந்துருக்கணும், P இஸ் ஈக்குவல் டு P0 ப்ளஸ் ρgh வந்து நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ P ஈக்குவல்ஸ் P0 ρgh அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் வந்து ஒரே ஒரு இதில் மட்டும் கிளியராக இருந்திருக்கணும். இங்கே வந்து நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறது வந்து என்னென்னா அப்சல்யூட் ப்ரெஷர் வந்து சப்ஸ்டியூட் பண்ண மாட்டேன், நான் ரிலேட்டிவ் ப்ரெஷர் தான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அது எப்படி நம்ம வந்து இமேஜின் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து இதான் கொஞ்சம் ட்ரிக்கியான பாட்டு. என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது அப்படின்னா P0க்கு வந்து நான் ஸ்ட்ரைட்டாகவே வந்து 1 அட்மாஸ்பியருக்கு பதிலாக 1.01 × 10⁵ Nm². நம்ம வந்து இந்த இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. எதனாலனா நம்ம வந்து எவ்வளோ தூரம் ஃப்ராக்ஷன் வந்து கம்ப்ரஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ கேட்டிருக்கும் போது நம்ம சர்ஃபேஸில் வச்சிருக்கும் போது அந்த ஆப்ஜெக்டோட வால்யூம் வந்து V இருந்துருக்கணும். அப்போ நம்ம வந்து அவுட்டர் அட்மாஸ்பியரில் வச்சுருந்துருக்கும் போதே அந்த ஆப்ஜெக்ட் மேலே அந்த ப்ரெஷர் P0ங்கிற ப்ரெஷர் ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். டெப்த் D வரும்போது அது எக்ஸ்ட்ரா ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். அப்போ எனக்கு என்ன நான் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா ΔP தான் உள்ளே வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இது எப்படி இமேஜின் பண்ணணும் அப்படின்னா லெட்ஸ் சே நம்ம வந்து இது கூட கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே அந்த லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யங்ஸ் மாடுலஸ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம்ல. ஸோ அப்போ யங்ஸ் மாடுலஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதில் வந்து ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின் வந்து போடுவோம். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கீழே தொங்க விட்றேன் டிவைடட் பை த ஸ்ட்ரெயின். அப்போ இனிஷியலாக when there is no force acting on it, அப்போ வந்து அதை தான் நான் வந்து என்னென்னா ஒரிஜினல் லென்த்துன்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ வந்து அதுலேருந்து எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். அப்போ அந்த சிச்சுவேஷனில் இனிஷியலாக there was no weight hanging on that rod. ஓகே, நம்ம கிராவிட்டினால அது எக்ஸ்டெண்ட் ஆகிறதால நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அங்கேயுமே there was no weight acting on that rod. அப்போ அந்த ராடு மேலே எந்த வெயிட்டுமே இல்லை அப்படிங்கிறதுனால இனிஷியல் வந்து நம்மளுக்கு வந்து என்னவாக இருந்துச்சுன்னா இனிஷியல் ஃபோர்ஸே அது மேலே இல்லை. அப்போ வந்து நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படிங்கிறத மட்டும் வச்சுருந்தாலே தெரியும். ஏன்னா இனிஷியல் ஃபோர்ஸ் வந்து அங்கே வந்து 0. ஃபைன், இனிஷியல் ஸ்ட்ரெஸ் வந்து அங்கே வந்து 0, ஏன்னா எந்த வெயிட்ஸுமே ஹேங் பண்ணல. ஆனால் இங்கே வந்து நம்ம இனிஷியல் கண்டிஷனில் வந்து நம்ம அட்மாஸ்பியரில் தான் வச்சுருக்க போகிறோம். அப்போ நம்ம அட்மாஸ்பியரில் வச்சுருக்க ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போய் தண்ணிக்குள்ளே முக்கிட்டே வரும். அப்போ அட்மாஸ்பியர் கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால ஒரு கம்ப்ரெஷன், இப்போ நம்ம மேலே அந்த அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ நம்ம அதனால கொஞ்சம் கம்ப்ரெஸ் ஆகிருக்கும். நான் தான் நம்ம தியரி பார்க்கும்போது டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன்ல, நம்ம வந்து அவுட்டர் ஸ்பேஸ் போயிட்டால் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுவோம். ஏன்னா நம்மளோட ப்ரெஷர் வந்து எக்ஸ்டர்னலாக நம்மளுக்கு மேலே வந்து அந்த ப்ரெஷர் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ அட்மாஸ்பியரில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்போது ஆப்வியஸாக அது மேலே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். அதே ஒரு ராடை ஹேங் பண்ணுறோன்னா இனிஷியல் சிச்சுவேஷனில் there was no stress. அதனால தான் நம்மளுக்கு வந்து F/A ஸ்ட்ரைட்டாக வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இதே இங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு வால்யூம் வந்து நான் வந்து வெளில வச்சுருக்கேன். அதே வால்யூமை டெப்த் D வந்து ஒரு டெப்த் D வந்து கொண்டு போயிட்டேன். அப்போ எவ்வளோ தூரம் அது வந்து கம்ப்ரெஸ் ஆக போகுது அப்படின்னு தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ நான் வெளியில் வச்சுருந்துருக்கும் போதே அந்த ஆப்ஜெக்ட் மேலே ப்ரெஷர் P0 வந்து ஆக்ட் ஆகிட்டு தான் இருந்துருக்கணும். அப்படியே நான் உள்ளே கொண்டுட்டு போகும்போது எனக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா அதுலேருந்து எவ்வளோ தூரம், அப்போ ஒரிஜினல் வால்யூம் V டிட்டர்மைன் பண்ணும்போதே P0ங்கிற ப்ரெஷர் அது மேலே ஆக்ட் ஆகிட்டு தான் இருந்துச்சு அப்படிங்கிறது புரிஞ்சுருந்துருக்கணும். ஃபைன், இந்த லாஜிக் வந்து என்னங்கிறது புரிஞ்சுருந்துருக்கணும். இந்த கொஸ்டினோட ட்ரிக்கி பார்ட்டே இதுதான். நீங்கள் பாட்டில் P0க்கும் நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா
அப்படின்னா 1.01 × 10⁵ போட்டு மொத்த P எடுத்துகிட்டு போய் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து தப்பாக வந்துடும். ஓகே, ஏன்னா இங்கே வந்து எனக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஷர் வந்து பல்க் மாடுலஸ் வந்து வச்சு கன்சிடர் பண்ணி ΔV/Vனா நம்மளுக்கு வந்து அந்த இன்ட்யூஷன் வந்து கிளிக் ஆகணும். என்னென்னா அவுட்டர் அட்மாஸ்ஃபியரில் இருக்கும்போதே அந்த ப்ரெஷர் P வந்து ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்க போகுது. அப்போ வந்து நம்ம வந்து உள்ளே கொண்டுட்டு போகும்போது அதுலேருந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. ஏன்னா while measuring this volume V, இனிஷியல் வால்யூம், அந்த வால்யூம் மெஷர் பண்ணும்போதே P0ங்கிற ப்ரெஷர் ஆக்ட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. அப்போ எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகிருக்கு அந்த ப்ரெஷரை தான் நான் வந்து உள்ளே போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். therefore P0 வந்து I should not consider that P0. ஓகே, அப்போ இது என்னங்கிறது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். இங்கே நான் யூஸ் பண்ண போகிறது வந்து என்ன அப்படின்னா கேஜ் ப்ரெஷரை தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அப்போ வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா P - P0. ஓகே, சரி தானே. அப்போ P - P0 அது வந்து நம்ம ΔPன்னு போட்டாலும் சரி தான். P - P0 = ρgh. அப்போ ρghக்கு வந்து எனக்கு வந்து என்னென்னா ரோக்கு வந்து எனக்கு வந்து தெரியும், தட் இஸ் கோயிங் டு பி 10⁻3. கிராவிட்டி வந்து என்னென்னா அது வந்து ஒரு 10. அவ்வளோதான். ஹைட்டு ஐ மீன் திஸ் இஸ் டெப்த்தை தான் நம்ம வந்து ஹச்சில் வந்து போட்டிருந்துருப்போம். அப்போ அந்த டெப்த் வந்து இங்கே வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி 2700 meters. ஓகே, அப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரெஷர் Pக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் இன்வெர்ஸ் ஃப்ளிப் பண்ணோம் அப்படின்னா I'll get the answer, ரைட். அப்போ நம்ம இதை நம்ம ஃப்ளிப் பண்ண போகிறோம். இங்கே வந்து நெகட்டிவ் சைன் வந்து நம்ம வந்து தியரியிலே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம் லாஸ்ட் சாப்டரில். நெகட்டிவ் சைன் எதனால் போட்டிருப்போம் அப்படின்னா இங்கே கம்ப்ரெஷன் தான் ஆக போகுதுன்னு. அப்போ இங்கே ஃப்ராக்ஷனல் கம்ப்ரெஷனே கொடுத்துட்டாங்க. அப்போ ஃப்ராக்ஷனல் கம்ப்ரெஷன் என்ன தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கம்ப்ரெஸ் தான் இருக்குது. அப்போ அந்த நெகட்டிவ் வந்து இட் இஸ் இன்டு இட். நான் ஆப்ஷனை பார்த்தாலும் தெரியும், அதில் கன்ஃபியூஸ்லாம் பண்ண மாட்டாங்க. எதுலேயுமே நெகட்டிவ் சைன் வந்து இல்லை, ஜஸ்ட்டு இங்கே வந்து என்னென்னா பாசிட்டிவ் தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா ஃப்ராக்ஷனல் சேஞ்சுன்னு கொடுக்கல, ஃப்ராக்ஷனல் கம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. காட் இட். அப்போ இது நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா I'll get ΔV/V which is equal to ப்ரெஷருக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த மொத்த டைமே உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். 10⁻3 × 10 × 2700 டிவைடட் பை பல்க் மாடுலஸ் வந்து கீழே வந்து வரணும். அப்போ டினாமினேட்டரில் பல்க் மாடுலஸ் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எனக்கு ஆப்வியஸாக எனக்கு வந்து என்னென்னா பல்க் மாடுலஸை இன்வெஸ்ட் பண்ணாதான் எனக்கு கம்ப்ரெசிபிலிட்டி வந்து வரப்போகுது. அப்போ கம்ப்ரெசிபிலிட்டி இங்கே வந்து எனக்கு வந்து நியூமரேட்டர்லேயே போயிடும். ஓகே, அப்போ இங்கே எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாமே வந்து எனக்கு வந்து எதில் வந்துருச்சு அப்படின்னா நியூமரேட்டர்லேயே வந்துருச்சு. 45.4 × 10⁻11. ஓகே, சரி. இப்போ ΔV/V வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட வேண்டியதான். பவர்ஸை ஃபஸ்ட்டு கேன்சல் அவுட் பண்ணிடுவோம். ஸோ யூ ஆர் ஹேவிங் 1 3 4 5 6, ரைட். அப்போ 6 10⁻6 வந்து இருக்குது. அப்போ இதில் வந்து கேன்சல் அவுட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 6 போயிடுச்சு அப்படின்னா 10⁻−5 வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். அப்போ 27 × 45.4 அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணோன்னா வில் கெட் இட். 45.4 × 27, ரைட். மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 2 35 7 3 28 31 8 right. 9 + 3 is going to be 12. So you're having 12,258. ஓகே, 12,258 வந்து எனக்கு வந்து வரப்போகுது. அப்போ அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போட்டோன்னா எனக்கு வந்து you will have 1225.8 × 10⁻−5. இப்போ எவ்வளோ டெசிமல்ஸ் வந்து முன்னாடி வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா 4 டெசிமல்ஸ் வந்து நான் வந்து முன்னாடி மூவ் பண்ணோம், இல்லைன்னா 3 டெசிமல்ஸ் வந்து மூவ் பண்ணோம். தட் இஸ் கோயிங் டு பி 1.2 × 10⁻−2, ரைட். அப்போ 1.2 × 10⁻−2 அப்படின்னா த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. இந்த சம் வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். இந்த சம்மில் எந்த டவுட்டுமே இருந்துருக்கக்கூடாது. ஸோ இந்த சம்மோட ட்ரிக்கி பார்ட்டே என்னென்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கேஜ் ப்ரெஷர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்சல்யூட் ப்ரெஷர் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஃபைன், அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து முன்னாடியே கொடுத்தாச்சு, அது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். அதே மாதிரியே இங்கே வந்து அவங்க வந்து கொஷினில் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், தேர் கிவன் கம்ப்ரெசிபிலிட்டி ஆஃப் த வாட்டரோட கம்ப்ரெசிபிலிட்டி தான் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யார் எவ்வளோ கம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியாது. அப்போ வாட்டரில் போகும்போது எனக்கு வந்து எவ்வளோ தூரம் இந்த சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் தான் நான் கன்சிடர் பண்ணணுமே தவிர யாருக்கு வந்து என்னால் கன்சிடரும் பண்ண முடியாது. அந்த மாதிரி அது வந்து நம்மளால் திங்க் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். ஃபைன், லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 2 non-mixing liquids of the density ρ and then n ρ. ஃபைன், அப்போ வந்து இது வந்து நான் மிக்சிங் லிக்விட், அதோட டென்சிட்டி வந்து என்னென்னா ρ, இன்னொன்று வந்து n டைம்ஸ் ρ. n ρ வேர் n இஸ்
greater than 1 அப்படின்னா கண்டிப்பாக இந்த செகண்ட் லிக்விடோட டென்சிட்டி வந்து அதிகம் when compared to the first one. அப்படின்னா என்ன அர்த்தம்? the second liquid வந்து it is at the bottom, the first liquid வந்து it is floating on the second liquid. ஓகே, சரி தானே? or put in a container, ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட்டாச்சு. the height of each liquid is h. அப்போ வந்து ரெண்டு லிக்விடுமே சேம் ஹைட் தான் இருக்க போகுது, that is going to be h. a solid cylinder of length capital L and density D. அப்போ வந்து இங்கே வந்து என்னென்னா அந்த இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து என்ன போட போகிறோம் அப்படின்னா ஒரு சிலிண்டர் இருக்க போது அதோட லென்த் வந்து கேபிட்டல் எல், இது வந்து வேறு டென்சிட்டி டி இஸ் புட் இன் திஸ் கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்குள்ளே நான் சொன்ன மாதிரி இந்த சாலிட் சிலிண்டர் உள்ளே வந்து நம்ம வந்து போட்டாச்சு. த சிலிண்டர் ஃப்ளோட்ஸ் வித் இட்ஸ் ஆக்சிஸ் வெர்டிக்கல். அந்த சிலிண்டர் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிஸ் வெர்டிக்கலாக உள்ளே வந்து ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. அண்ட் லென்த் பிஎல். ஓகே, இந்த டென்சர் லிக்விட் அது வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து என்னென்னா பி விச் இஸ் லெஸ் தென் எல் அப்படின்னு வந்து நம்மளுக்கு லெஸ் தென் 1 அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா அப்போ வந்து அந்த சிலிண்டரோட லென்த் வந்து எனக்கு வந்து எல்லுன்னு இருக்க போது, அப்போ ஏதோ ஒரு சம் ஸ்மால் லென்த் அதோட கம்பேர் பண்ணும்போது ஏதோ சம் ஸ்மால் ஃப்ராக்ஷன் வந்து எனக்கு வந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா டென்சர் லிக்விடில் இருக்குது. அப்போ அந்த சிலிண்டரோட ஒரு பார்ட் வந்து டென்சர் லிக்விடில் வந்து இருக்க போது, இன்னொரு பார்ட் வந்து அதோட லெஸ் டென்ஸாக இருக்க போது, இன்னொரு மேலே உள்ள லிக்விடில் இருக்க போது. அப்போ ரெண்டு லிக்விடுக்கும் நடுவில் வந்து அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ஃப்ளோட். சரி, இந்த டென்சிட்டி டி இஸ் ஈக்குவல் டு அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டென்சிட்டி டி ஆஃப் தட் சிலிண்டர் எதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நான் என்ன சொன்னேனோ அதுக்கு வந்து ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிடுறேன். ட்ரா பண்ணிவிட்டால் என்ன தெளிவாக புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா லெஃப்ட் டேக் அ கண்டெய்னர். அந்த கண்டெய்னரில் வந்து நான் வந்து ரெண்டு லிக்விட் வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லிக்விட் வந்து அது வந்து டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி என்ரோ. சரி தானே? சரி, அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னென்னா அதுக்கு மேலே இன்னொரு லிக்விட் வந்து நான் வந்து மேலே ஊற்ற போகிறேன். அந்த லிக்விடோட டென்சிட்டி வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா அதோடது வந்து இட் இஸ் ரோ. சரி தானே? அப்போ மேலே உள்ள டென்சிட்டி வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ரோ, கீழே உள்ள டென்சிட்டி வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா என் ரோ. ஃபைன். இப்போ இதுக்கு நடுவில் வந்து நான் கண்டெய்னர் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். அந்த கண்டெய்னர் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த கண்டெய்னரோட லென்த் வந்து எனக்கு டோட்டல் லென்த் வந்து எல்லுன்னு எனக்கு வந்து ஏற்கனவே தெரியும். அந்த லென்த்தில் வந்து ஜஸ்ட்டு ஒரு பார்ட் வந்து எனக்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஹை டென்ஸ் இருக்க போகிற அந்த இதில் டென்சர் லிக்விடில் வந்து இருக்க போது, இன்னொரு இது வந்து அதோட லெஸ் டென்ஸாக இருக்க போகிற மேலே இதில் வந்து ஒரு இது இருக்க போகுது. சரி, டோட்டல் லென்த் எல் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து எனக்கு என்ன தேவை அப்படின்னா லெஃப்ட் ஓவர் லென்த் வந்து இந்த லென்த் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? அவங்க சொன்னதுபடி ஸ்மால் பிஎல், ரைட்? இங்கே வந்து இது கிளியராக இருக்கணும். வேறு பி இஸ் லெஸ் தென் 1. அப்போ டோட்டல் லென்த்தில் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் மட்டும்தான் எனக்கு வந்து எதுக்குள்ளே இருக்க போகுதுன்னா ஹை டென்ஸ் லிக்விட்குள்ளே இருக்க போகுது. இன்னொரு இது வந்து எதில் இருக்க போகுது அப்படின்னா அதுக்கு மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்க இந்த லெஸ் டென்ஸ் லிக்விட்குள்ளே இருக்க போகுது. சரி, அப்போ இது வந்து பிஎல் அப்படின்னா மேலே இருக்க போகிற இந்த லென்த் வந்து எனக்கு வந்து லெஃப்ட் ஓவர் லென்த் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்னா ஸோ தட் ஷுட் பி ஈக்குவல் டு டோட்டல் எல் மைனஸ் பிஎல், ரைட்? அப்போ எல் மைனஸ் பிஎலுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும். ஃபைன். அப்போ எல் மைனஸ் பிஎல் அப்படிங்கிறது வந்து நான் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும்? எல்லை வந்து காமனாக வெளில எடுத்துகிறேன் அப்படின்னா 1 மைனஸ் பி. சரி தானே? ஜஸ்ட் ஃபேக்டர் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே உள்ள லென்த் லெஃப்ட் ஓவர் லென்த் என்னங்கிறது வந்து எனக்கு வந்து கிடச்சிரும். இப்போ வந்து இது தேவையான எல்லா டேட்டாவுமே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வேறு எதுவும் இன்டர்பிரேட் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் டென்சிட்டி ஆஃப் தட் லிக்விட் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது பார்த்தாலே தெரியுது, போயன் ஃபோர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து சால்வ் பண்ணவே முடியும். அப்போ போயன் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? இங்கே வந்து வெயிட் லாஸ் ஈக்குவல்ஸ் போயன் ஃபோர்ஸ். இங்கே வெயிட் லாஸ்ங்கிறது கம்ப்ளீட்டாக வெயிட் லாஸ் ஆகிடுச்சு, இட் இஸ் ஃப்ளோட்டிங். அப்போ வந்து எவ்வளவு லிக்விட் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கோ இட் ஷுட் பி ஈக்குவல் டு தட் ஆஃப் த வெயிட் ஆஃப் தட் கண்டெய்னர், ரைட்? ஏன்னா ஃபர்ஸ்ட் லிக்விட் வந்து லெஸ் டென்ஸாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லிக்விட்னா ஃபுல்லாகவே சிங்க் ஆகிருந்துருக்கணும். ஆனால் செகண்ட் லிக்விடோட டென்சிட்டி வந்து இட் இஸ் குட் இனஃப் டு பேலன்ஸ் தட் சிலிண்டர், ரைட்? அந்த சிலிண்டர் வந்து பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு செகண்ட் லிக்விடில் வந்து டென்சிட்டி இருக்குது. அதனால தான் இன்பிட்வீனில் அந்த கரெக்டாக அந்த செப்பரேஷனில் வந்து அது வந்து ஃப்ளோட் ஆகுது. கொஷின் வச்சு இந்த டயக்ராம் ட்ரா பண்ணுறது தான் கஷ்டம். அந்த கொஷினை கரெக்டாக இன்டர்பிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டயக்ராம் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். சரி தானே? இப்போ நான் சொன்னதை வச்சு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணால் எனக்கு வந்து எப்படி வந்து இருந்திருக்கணும்னா mg, ஓகே, வெயிட் ஆஃப் தட் கண்டெய்னர் வந்து இட் இஸ் கோயிங் டு பி mg. அதுக்கப்புறம் வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்ட். அப்போ டிஸ்பிளேஸ்டு ஃப்ளூயிடில் வந்து ரெண்டு ஃப்ளூயிட் இருந்துச்சு. லெஸ் டென்ஸ் மேலே உள்ளதை ஃபர்ஸ்ட் வந்து எழுதுவோம். அப்போ மேலே உள்ளதை எழுத போகிறோம் அப்படின்னா அதோட டென்சிட்டி டைம்ஸ் வால்யூம் தான் எழுதி ஆகணும். அப்போ தான் நம்மளால் போட முடியும். டென்சிட்டி டைம்ஸ் வால்யூம்க்கு வந்து நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஏரியா இன்டூ லென்த்து. இங்கே வந்து ஏரியாவுக்கு வந்து πr ஸ்கொயர் ஹெச்ன்னு நம்ம வந்து போடலாம். அந்த இது எதுவுமே யூஸ் ஆகாது. கடைசியாக ஏ வந்து இட் இஸ் கோயிங் டு கெட் கேன்சல். அதே மாதிரி ரேடியஸை பற்றி வேறு எந்த டேட்டாவுமே நம்மளுக்கு வந்து கொஷினில் கொடுக்கல. ஸோ நோ ப்ராப்ளம். ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏரியான்னு வந்து போட்டுற வேண்டியதான். அந்த லென்த்துக்கு தான் இங்கே வந்து முக்கியமே. அப்போ லென்த்தை தான் நம்ம வந்து இங்கே வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம், விச் இஸ் எல் 1 மைனஸ் பி. ஓகே, அப்போ அதை மட்டும் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எல் 1 மைனஸ் பி. ஃபைன். அப்போ எல் 1 மைனஸ் பி. சி இங்கே வந்து ரெண்டு இது வந்து மாறி மாறி வரும். யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஓகே, சரி தானே? இங்கே வந்து எனக்கு எப்படி வரப்போகுது அப்படின்னா பியும் ரோவும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். முன்னாடி போட்டிருக்கிறது ரோ, இது வந்து ஸ்மால் லெட்டர் பி. அதோட வேறு எதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே உள்ளது. அப்போ கீழே உள்ளது வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்குன்னா என் ரோ. அதே ஸோ மேலே ஒரு ஜி வந்து மிஸ் பண்ணிட்டோம், எம்ஜி தானே? ஃபைன்.
அப்போ n ரோ வேறு வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா அதோட ஏரியாவும் அதே ஏ தான். லென்த் வந்து என்னென்னா தட் இஸ் கோயிங் டு பி p டைம்ஸ் l. ஓகே சரி, இப்போ வந்து இதில் எது சேமாக இருக்கோ இட் வில் கெட் கேன்சல் ரைட். அப்போ g இங்கேயும் ஒரு ஜி வந்து கீழே இருந்துருக்கணும்ல. அப்போ வந்து ஜியில் வந்து அந்த ஜி வந்து இட் வில் கெட் கேன்சல்டு. வேறு வந்து எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா இங்கே வந்து வெறும் எம் மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த எம் வந்து நான் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்னா டென்சிட்டி டைம்ஸ் வால்யூம் தான் இங்கேயும் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து கேன்சல் அவுட் ஆகும். இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் தட் கண்டெய்னர் ரைட். த டென்சிட்டி டி இஸ் ஈக்குவல் டு இங்கே டிங்கிறது வந்து என்னன்னா த டி இஸ் த டென்சிட்டி ஆஃப் த கண்டெய்னர். அப்போ எம்மை வந்து நான் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டென்சிட்டி டைம்ஸ் வால்யூம்னு வந்து சேஞ்ச் பண்ணணும். அதே தான் திருப்பி அப்போ அதை சேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அதே சேர்த்து எழுதிடுறேன். அப்போ கேன்சல் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ டென்சிட்டி வந்து டி, வால்யூம்க்கு வந்து எனக்கு வந்துன்னா ஏரியா இன்ட்டு லென்த். அப்போ ஏரியா இன்ட்டு லென்த்னா இப்போயும் அழகாக வந்து அடுத்து வந்து ஒரு செட் வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். ஏஎல் இட் வில் கெட் கேன்சல்டு. அதே மாதிரியே இந்த சைடு வந்து ஏஎல் கேன்சல் அவுட் ஆயிரும். இங்கேயும் வந்து ஏஎல் வந்து இட் வில் கெட் கேன்சல். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோம்னா வி ஷுட் கெட் த ஆன்சர். அப்போ டி ஈக்குவல் டு இந்த ரோவும் பீலையும் தான் இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ ரோ ஓகே ரெண்டுலேயுமே ஃபைன் அதை சேர்த்து எழுதிடலாம். ரோ 1 மைனஸ் பி ஒரு இதுக்கு. அதே மாதிரி இன்னொன்றுக்கு வந்து எனக்கு வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் என்பி ரோ ரைட். அப்போ என் ரோ அண்ட் தென் யூ வில் ஹாவ் 1p. ஓகே ஒரு இது ரோ ஒரு இது வந்து பி. கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். சரி, இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து எதை வந்து காமனாக எடுக்க போகிறேன் அப்படின்னா கொஷின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரோ வந்து காமனாக எடுத்துட்டாங்க. லெஃப்ட் ஓவரெல்லாம் உள்ளே இருக்கட்டும். அப்போ ரோ வந்து நான் வந்து காமனாக எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து என்ன வந்து இருந்திருக்கணும் ரெண்டு இதுலேயுமே ரோ இருக்குது. ஸோ யூ வில் ஹாவ் ஜஸ்ட் ரோ வந்து காமனாக எடுத்துட்டோம். அப்போ ரோ எடுத்துட்டோம் அப்படின்னா யூ வில் ஹாவ் 1 ஓகே மைனஸ் பி ரைட். அப்போ 1 மைனஸ் பி. இங்கே வந்து ரோ வந்து காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ளஸ் என் பின்னு இந்த எனக்கு வந்து இருந்திருக்கணும். ஃபைன். இப்போ உள்ளே நம்ம வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே n+1 n-1 எடுத்திருக்காங்க. அப்போ அந்த பிஇ நம்ம வந்து காமனாக வந்து வெளில எடுக்கணும், ஃபேக்டர் அவுட் பண்ணணும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து வெளியில் வந்து ஒரு ரோ இருக்குது. இங்கே வந்து 1 இதில் வந்து எதை வந்து நான் காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா பியை வந்து காமனாக எடுத்துட்டோம். அப்போ வந்து ப்ளஸ் பி. அப்போ உள்ளே வந்து எனக்குன்னா -1 ப்ளஸ் என் ஃபஸ்ட்டு என் இருக்க மாதிரி இருக்குது. அப்போ தட் இஸ் கோயிங் டு பி n-1 ரைட். சரி தானே. அப்போ இது எதோட மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா டென்சிட்டி ரோ வந்து காமனாக வந்து எல்லாத்துலேயுமே வெளியில் ஃபஸ்ட் எழுதுன மாதிரியே இருக்குது. அண்ட் தென் யூ ஹேவ் 1 யூ ஆர் ஹேவிங் 1 ரைட். அப்போ ஒன்று வந்து ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. either it should be 2 or 3. n-1 பின்னு வந்து வந்திருக்கு. therefore the answer is option 2. இதில் வந்து எதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அந்த காமனாக எடுக்கிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு வேளை நெகட்டிவ் சைன்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே ஆன்சர் வந்து மாற்றி வந்துடும். மைனஸ் மாறிடுச்சு அப்படின்னா வேறு ஆப்ஷன் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிடுவோம். ஃபைன். இந்த சம்மில் எந்த டவுட்டும் இருந்துடக்கூடாது. இட் ஷுட் பி கிளியர். ஓகே லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி பேஸ் பண்ண சம்மு. ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் வந்துடும். பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. த சிலிண்ட்ரிக்கல் டியூப் ஆஃப் அ ஸ்ப்ரே பம்ப் ஹேஸ் ரேடியஸ் கேபிட்டல் ஆர். ஓகே அப்போ வந்து ஒரு டியூப் இருக்குது. அந்த ஸ்ப்ரே பம்பு ஒரு சைடு இருக்க போகிற அந்த டியூபோட ரேடியஸ் வந்து என்னென்னா இட் இஸ் கேபிட்டல் ஆர். ஒன் எண்ட் ஆஃப் விச் ஹேஸ் n ஃபைன் ஹோல்ஸ். ஓகே ஸ்ப்ரே டியூப்னாலே தெரியுதுல. அப்போ முன்னாடி வந்து n நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வந்து இருக்கும். அது வழியாக நம்ம வந்து வாட்டர் ஸ்ப்ரே ஆகும்போது எல்லா ஹோல்ஸ் வழியாமல் எனக்கு அந்த வாட்டர் வந்து என்ன ஆகும்னா உள்ளே வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ளிட் ஆகி ஸ்ப்ரே ஆக போகுது. ஓகே சரி n ஃபைன் ஹோல்ஸ் ஈச் ஆஃப் ரேடியஸ் ஸ்மாலர். ஸோ அப்போ வந்து அந்த டியூபோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர். மேலே வந்து கடைசியாக வந்து அந்த ஸ்ப்ரே கேனோட ஃப்ரண்ட்டில் இருக்க போகிற அந்த n நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6 ரேடியஸ்க்கு n நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வந்து இருக்குது. இஃப் த ஸ்பீட் ஆஃப் த லிக்விட் இன் த டியூப் இஸ் v. அப்போ வந்து அந்த டியூப்பில் இருக்க போகிற ஸ்பீட் வந்து v. த ஸ்பீட் ஆஃப் த எஜெக்ஷன் ஆஃப் த ஃப்ளூயிட் ஆஃப் த லிக்விட் த்ரூ த ஹோல்ஸ் இஸ். ஓகே இதுக்கு வந்து ஒரு சின்ன பேசிக்கான ஒரு டயக்ராம் மாதிரி ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஸ்ப்ரே கேனில் வந்து அந்த ஸ்ப்ரே டியூப் வந்துருக்கு. இந்த டியூப்பில் எனக்கு வந்து உள்ளே வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. வாட்டர் ஆர் லிக்விட் ஏதோ வந்து உள்ளே வந்து ஃப்ளோ ஆகுது. இதோட ஃப்ரண்ட் எண்டில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அது அந்த வரப்போகிற எல்லா லிக்விடுமே இந்த முன்னாடி இருக்க போகிற அந்த ஹோல்ஸ் வழியாக n நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வழியாக வரணும். அப்போ முன்னாடி வந்து யூ ஆர் ஹேவிங் n நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். ஓகே அப்போ வந்து ஒவ்வொரு ஹோல்லையும் வந்து எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெலாசிட்டியே உள்ளே இருக்க போகிற லிக்விட் எல்லாமே வெளில வந்துடணும். அப்போ உள்ளே வந்து எவ்வளோ வந்துச்சுனாலே இதெல்லாம் நம்ம இந்த பெர்னோலிஸ் பிரின்சிபல் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம்ல. அந்த அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் தட் இஸ் என்டரிங் நீட்ஸ் டு எக்ஸிட். எவ்வளோ உள்ளே வந்துச்சோ அது கண்டிப்பாக வெளியில் போயே ஆகணும். அப்போ அதே மாதிரி இதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து அந்த நாசில் வந்து அங்கே குறையிற மாதிரி நம்ம வந்து காமிச்சிருப்போம். இந்த நாசில் வந்து குட்டியாக பதிலாக n நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வந்து இருக்குது. அப்போ உள்ளே எவ்வளோ லிக்விட் வந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னா the same liquid has to flow out. அப்போ அங்கே வந்து நம்ம வந்து என்ன போட்டிருந்திருப்போம் அப்படின்னா ஜென்ரலாக ஃபார்முலா a1 v1 which is equal to a2 v2. இங்கே விங்கிறது வெலாசிட்டி, கிராஸ் செக்ஷனல் ஏரியா டைம்ஸ் த வெலாசிட்டி. எவ்வளோ வால்யூம் வந்து உள்ளே என்ட்ரு ஆகுதோ இட் நீட்ஸ் டு எக்ஸிட். ஓகே வேறு ஏரியா வந்துச்சுன்னா இது ப்ரொப்போர்ஷனில் வெலாசிட்டி அதிகமாக டிக்ரீஸும் ஆகிக்கும். ஃபைன். தியரியில் ஸ்ட்ராங்காக இருந்தால் இது வந்து புரியணும். அப்போ உள்ளே வரப்போகிறது எனக்கு என்னங்கிறது a1 v1க்கு மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. அப்போ a1 அதுங்கிறதுக்கு வந்து அந்த சிலிண்ட்ரிக்கல் டியூப் இந்த இதான a1 உள்ளே என்டர் ஆக போகிறது. அப்போ சிலிண்ட்ரிக்கல் டியூபுக்கு வந்து நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவேன் அப்படின்னா பை
ஆர் ஸ்கொயர். ஓகே, அப்போ இருக்க போகிற வெலாசிட்டி வந்து the speed of the liquid in the tube is capital V. அப்போ V1 பதிலாக எப்படி ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னா capital V, which is equal to n fine holes of each radius small r. அப்போ வந்து ஒவ்வொரு அந்த ஹோல்ஸோட ரேடியஸ் வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர். இங்கே வந்து பை ஆர் ஸ்கொயருக்கு நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும் இல்லை, யூ ஆர் ஹேவிங் n நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். ஓகே, அப்போ n நம்பர் ஆஃப் ஹோல்ஸ்னால் நம்ம வந்து அந்த டோட்டல் ஏரியாவில் அது வந்து எல்லா லிக்விடுமே வரப்போகுது. ஃபைன், இது வந்து புரியணும். நம்மளுக்கு வந்து பெரிய டியூபாக இருந்திருக்கும், அப்படியே சின்ன டியூபாக மாறப்போகுது. அப்போ ஒரே ஒரு ஓப்பனிங் மட்டும்தான் இருக்குது. இங்கே யூ ஆர் ஹேவிங் n நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ். அப்போ வந்து உள்ளே வரப்போகிற லிக்விட் எல்லாமே இந்த டோட்டல் n நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வழியாக வெளியில் வர்றது தான் மேட்ச் ஆக போகுது. அப்போ இங்கே வந்து நான் வந்து டோட்டல் ஏரியா தான் எஜெக்ட் ஆகும்போது டோட்டல் எவ்வளோ ஓப்பனிங் ஏரியா இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தேவை. அப்போ இன்டூ என்னால் நான் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். ஃபைன் புரியணும். அப்போ இன்டூ த நம்பர் ஆஃப் ஃபைன் ஹோல்ஸ் வந்து என்னென்னா இட் இஸ் n ஃபைன் ஹோல்ஸ் வந்து இருக்க போகுது. அதோட வெலாசிட்டி V2 என்னங்கிறதா இங்கே நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே என்னோட டாஸ்க்கே V2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான். ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோன்னா வில் கெட் த ஆன்சர், ரைட்? அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கேன்சல் அவுட் பண்ணிடும். பை இட் வில் கெட் கேன்சல்ட், அவ்வளோதான். வேறு எதுவும் கேன்சல் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ V2 வந்து VR ஸ்கொயர் டிவைடட் பை R ஸ்கொயர் n, ரைட்? அப்போ VR ஸ்கொயர் டிவைடட் பை NR ஸ்கொயர். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. அதான் மேட்ச் ஆகுது. தேர்ஃபோர் ரீஅரேஞ்ச் பண்ணால் அதான் வரப்போகுது. த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் 4. இந்த சம்லாம் புரியணும். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் ஈஸியான சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A small hole of area of cross section 2 mm square. அப்போ வந்து என்னென்னா ஒரு சின்ன ஹோல் இருக்க போது, அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து இட் இஸ் 2 mm square இஸ் ப்ரெசன்ட் நியர் த பாட்டம் ஆஃப் அ ஃபுல்லி ஃபில்டு ஓப்பன் டேங்க் ஆஃப் ஹைட் 2 மீட்டர். அப்போ அந்த ஓப்பன் டேங்கோட ஹைட் வந்து 2 மீட்டர். கீழே வந்து எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா யூஆர் ஹேவிங் அ ஹோல். சரி, டேக்கிங் G is equal to 10 meter per second square, the rate of flow of water through the open hole would be nearly. அப்போ இங்கே வந்து நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரி, இந்த கொஸ்டின் பார்க்கும்போதே தெரியுது டாரிசலிஸ் லா, அதை தான் நம்ம வந்து இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா டாரிசலிஸ் லாலேருந்து நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா வெலாசிட்டி தான் நம்மளுக்கு கிடைக்கும், எவ்வளோ டெப்த்து ஹச்சில் இருக்கும்போது. இங்கே வந்து நம்ம வந்து ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ வெலாசிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரேட் ஆஃப் ஃப்ளோ அப்படிங்கிறது ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி வச்சு தான். அப்போ எவ்வளோ ஃப்ளோ வந்து வால்யூம் வந்து வெளியில் வருது அப்படின்னா வெலாசிட்டி தெரியும். அப்போ கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா I'll get the volume divided by the second, right? அந்த ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி தியரியில் ஸ்ட்ராங்காக இருந்தால் இது நான் என்ன சொல்கிறேங்கிறது புரிஞ்சுருந்துருக்கணும். அப்போ அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போட்டுடலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கண்டெய்னர் இருக்க போது, கண்டெய்னருக்கு கீழே வந்து ஒரு ஹோல் வந்து இருக்க போகுது, ரைட்? இந்த ஹோல் வழியாக வந்து எனக்கு வந்து எவ்வளோ வால்யூம் வந்து எஜெக்ட் ஆகுது, வெலாசிட்டி வந்து Vயில் வந்து வரப்போகுது. அந்த வெலாசிட்டி V வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். இது வந்து ஒரு பாலை மேலேருந்து ட்ராப் பண்ணும்போது என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்கணும் அப்படிங்கிற அனலாகஸ் சிச்சுவேஷன் வச்சு தான் நம்ம டாரிசலிஸ்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்திருப்போம். அப்போ V should be equal to 2√GH அப்படின்னு நம்மளுக்கு வந்து கிடச்சிருந்துருக்கணும். ஒரு ஸ்டோனை ட்ராப் பண்ணாலும் சரி, ஒரு லிக்விட் வச்சு ட்ராப் பண்ணாலும் சரி, சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஹேஸ் டு பி ரிலீஸ்ட். அப்போ அதே வெலாசிட்டி தான் நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்போ வெலாசிட்டி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா √2GH. ஹச்சுங்கிறது வந்து இங்கே வந்து என்னென்னா உள்ளே நான் ஃபில் பண்ணி இந்த கண்டெய்னரில் ஃபில் பண்ணியிருக்கேன் அந்த வாட்டர். அந்த வாட்டர் லெவலோட ஹைட் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர். அதுவும் கொடுத்துட்டாங்க கொஷினில். இந்த ஹோலோட ஓப்பனிங் வந்து எனக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து 2 mm ஸ்கொயர். ஸ்ட்ரைட்டாகவே கிராஸ் செக்ஷனல் ஏரியாவே கொடுத்துட்டாங்க. அப்போ கிராஸ் செக்ஷனல் ஏரியா டைம்ஸ் த லென்த் வந்து எனக்கு வந்து என்னென்னா இங்கே தெரியாது தான் வெலாசிட்டி தெரியும். இங்கே வந்து எனக்கு தேவையே கிராஸ் செக்ஷனல் ஏரியா டைம்ஸ் லென்த் டிவைடட் பை த செகண்ட், ரைட்? அப்போ தானே எவ்வளோ வருது ஒரு செகண்டில் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும், ரைட்? அப்போ ஸ்ட்ரைட்டாக V கண்டுபிடிச்சிட்டு கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் மல்டிப்ளை பண்ணுறோன்னா வில் கெட் த ஆன்சர். அப்போ வெலாசிட்டி வந்து V வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா √2Gக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிடலாம்னா 10 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஹச்சுக்கு வந்து நான் வந்து என்ன யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி அனதர் 2, ரைட்? ஓகே, இப்போ வந்து இதில் வந்து ஒரு 2 வந்து வந்துடும். அப்போ 10 வந்து √10 எழுதிட வேண்டியதான், 2√10. ஓகே, சரி. அப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்குள்ளே எதை மல்டிப்ளை பண்ணணும்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து ஸ்ட்ரைட்டாகவே இது வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துருச்சு அப்படின்னா வெலாசிட்டி V வந்து கொடுத்துருச்சு. அப்போ ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் கிராஸ் செக்ஷனல் ஏரியா டைம்ஸ் த வெலாசிட்டி, ரைட்? அப்போ கிராஸ் செக்ஷனல் ஏரியாவுக்கு வந்து 2 mm ஸ்கொயர் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் வந்து எதுக்கு மாற்றணும் அப்படின்னா மீட்டருக்கு வந்து மாற்றணும். அப்போ மில்லிமீட்டர் வந்து மீட்டருக்கு மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதில் வந்து பவர்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். millimeter square, ஓகே? அப்போ 1 meter is equal to 1 millimeter is equal to 10 power minus 3 meters, right? அப்போ இங்கே 10 power minus 3 the whole square, that is going to be 10 power minus 6 into 2√10, ஓகே? சரி தானே? அப்போ you will have 4. இப்போ √10க்கு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணி ஆகணும். அப்போ 4 into
ரூட் 10 வந்து நம்ம வந்து எப்படி எழுத முடியும் அப்படின்னா ரூட் 5 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதணும். நம்ம இதுக்கு வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ரூட் 5க்கு வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 2.236 ஓகே 2.2 அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். சரி அப்போ ரூட் 2க்கு வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா 1.4க்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும். சரி தானே, இது வந்து மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். லெஃப்ட் வித் நோ அதர் சாய்ஸ். அப்போ வந்து மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 1.4 2.2 ஃபர்ஸ்ட் அதை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 28. அதே மாதிரி இங்கே ஒரு 28 வந்து வரப்போது 8 0 1 3.08 ரைட். அப்போ 3.08 அப்படி அதோட 4 வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4 வந்து மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். அப்போ 32 ரைட். 32 12 ரைட். அப்போ 2 டெசிமல் பாயிண்ட்னா 12.32. அப்போ 12.32 into 10 power minus 6. அப்போ 12.32 அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கோம். therefore the answer should be option 2. 12.6 into 10 power minus 6 meter cube per second. இந்த சம்மு புரிஞ்சுருக்கணும். ஓகே, இதில் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தான் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணுமே தவிர மற்றதெல்லாம் ஈஸி தான். இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி சம்லாம் ஈஸியாக போட்டுருணும். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கிறது பார்க்கலாம். A wind with speed 40 meter per second blows parallel to the roof of a house. அப்போ வந்து ஒரு விண்டு வந்து 40 meter per second ஸ்பீடில் வந்து ஃப்ளோ ஆகுது. எப்படி வந்து ப்ளோ ஆகுது அப்படின்னா ரூஃபுக்கு மேலே வந்து அது வந்து போகுது. சரி ரைட்டு. இந்த ஏரியா ஆஃப் த ரூஃப் இஸ் 250 மீட்டர் ஸ்கொயர். அப்போ ரூஃபோட மேலே இருக்கிற க்ராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் 250 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, அஷ்யூமிங் தட் த ப்ரெஷர் இன்சைட் த ஹவுஸ் இஸ் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த விண்ட் ஆன் த ரூஃப் அண்ட் த டேரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் வில் பி. அப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஹவுஸ் வந்து இட் இஸ் க்ளோஸ்டு. அப்போ உள்ளே வந்து எனக்கு ஏர் ஃப்ளோ வந்து இல்லை. அப்போ உள்ளே இருக்க போகிற ப்ரெஷர் வந்து சரௌண்டிங் ப்ரெஷருக்கு விண்டு ப்ளோ ஆகுறதுக்கு முன்னாடி இருந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷரே தான் நம்மளுக்கு வந்து அந்த ஹவுஸ்க்குள்ளே வந்து இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து என்ன ஆக போகுது, அந்த ரூஃப் வந்து எந்த டைரெக்ஷனில் வந்து ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோர்ஸ், ப்ரெஷரு, வெலாசிட்டி இதெல்லாம் நம்மளுக்கு ஹைட்டு இதெல்லாம் ரிலேட் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ஒன்றே ஒன்று தான், விச் இஸ் பெர்னோலிஸ் பிரின்சிபல். பெர்னோலிஸ் பிரின்சிபல் வச்சு தான் அந்த ஏரோஃபைல்லாம் பார்த்துருந்தோம்ல, எப்படி நம்மளுக்கு வந்து அந்த ஏரோப்ளைனில் இந்த லிஃப்ட் கிடைக்கிது அப்படிங்கும்போது மேலே போகிறதோட வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும், அதனால் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வெலாசிட்டி, ப்ரெஷர் இது ரெண்டே ரிலேட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே வந்து ஜஸ்ட் இப்போ நான் என்ன சொல்லணும்னா அதுக்கு பேஸ் பண்ணி ஒரு டயக்ராம் வந்து ட்ரா பண்ணுவோம். ஏரோஃபாயில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் பெர்னோலிஸ் ஈக்குவேஷனை போட்டுட்டு ஒரு இதுக்கு P1 half rho V1 ஸ்கொயர்னு கொடுக்க வேண்டியதான். இன்னொரு சைடு P2 half rho V2 ஸ்கொயர்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா வில் கெட் த ஆன்சர். சரி தானே, இப்போ நான் சொன்னது அப்படியே டயக்ராமாக ட்ரா பண்ணுறேன். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னா யூஆர் ஹேவிங் அ ஹவுஸ். அது மேலே வந்து லெட்ஸ் சே ஒரு ஹட்டு மாதிரி இருக்குது. அந்த ஹட்டுக்கு மேலே வந்து எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஏர் வந்து ப்ளோ ஆகுது. சரி தானே, அப்போ ஏர் வந்து சம் வெலாசிட்டி வியில் வந்து போகுது. அப்போ வெலாசிட்டி வந்து வி வந்து சம் வெலாசிட்டி இருக்குது. இதுக்கு முன்னாடி விண்டு ப்ளோ ஆகலைன்னா வெளியில் இருந்த ப்ரெஷரும் உள்ளே இருக்க போகிற ப்ரெஷரும் சேம் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து இருந்திருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மேலே ஆக்ட் ஆக போகிற ஃபோர்ஸும் கீழே இருந்ததும் சேமாக இருந்திருக்கணும். இப்போ வந்து எனக்கு என்ன ஆகுது, விண்டு ப்ளோ வந்து இருக்குது. அப்போ ஆப்வியஸாக விண்டு ப்ளோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா வெளியில் இருக்க போகிற ப்ரெஷர் வந்து லெட்ஸ் டேக் இட் P1 V1. ஓகே, அப்போ இது வெலாசிட்டி V1 அப்படின்னா இந்த உள்ள வெளியில் இருந்தது வந்து P1, உள்ளே இருக்க போகிறது வந்து எனக்கு வந்து என்னென்னா P0 ரைட். அப்போ வெலாசிட்டி இருந்துச்சுன்னா ப்ரெஷர் அதுக்கு தகுந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகிருந்துருக்கணும். அப்போ எனக்கு வெளியில் இருந்த ப்ரெஷர் வந்து கம்மியாக இருந்திருக்கணும், உள்ளே இருக்க ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்கணும். அப்போ இதை பார்க்கும்போதே தெரியுது நெட் ஃபோர்ஸ் எப்படி இருந்திருக்கணும், ரூஃப் வந்து இட் ஹேஸ் டு லிஃப்ட் அப்வர்ட்ஸ் ரைட். அந்த ஏரோஃபாயில் என்ன லாஜிக் பார்த்தோமோ அதே லாஜிக் தான். அங்கே வந்து மேலே வந்து அதிக வெலாசிட்டியில் போச்சு, கீழே கம்மியான வெலாசிட்டியில் போச்சு. இங்கே வந்து கீழே வந்து அந்த ஏர் வந்து உள்ளே ஃப்ளோவே ஆக முடியல. அப்போ ஏர் வந்து ஃப்ளோ ஆக முடியல அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக சரௌண்டிங்லேயும் இன்சைட் த ஹவுஸும் சேம் ப்ரெஷர் இருந்துச்சு. அப்புறம் சரௌண்டிங்கில் வெலாசிட்டி வந்தோன்னா அது ப்ரொப்போர்ஷனில் எனக்கு வந்து ப்ரெஷர் வந்து குறைய போகுது. ஆனால் உள்ளே வந்து ஏர் ஃப்ளோ இல்லாததுனால யூ ஆர் கோயிங் டு ஹேவ் த சேம் ப்ரெஷர் ரைட். P0ங்கிற சரௌண்டிங் ப்ரெஷரே இருக்க போகுது. அப்போ எவ்வளோ தூரம் இங்கே டிக்ரிமெண்ட் வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் வெலாசிட்டி அப்படிங்கிறது மட்டும் நான் வந்து பெர்னோலிஸ் பிரின்சிபல் வச்சு மேட்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு எக்ஸஸ் ப்ரெஷர் என்னங்கிறது தெரிஞ்சிடும். அந்த எக்ஸஸ் ப்ரெஷர் எப்படி ஆக்ட் ஆக போகுதுன்னா உள்ளே இருந்து தான் மேலே ஆக்ட் ஆகும். அப்போ ஆப்வியஸாக த ரூஃப் இஸ் கோயிங் டு ஃப்ளை அப்வர்ட்ஸ். ஓகே, இது நம்ம ஜென்ரலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒன்று தான். ஸ்டாம்லாம் இருக்கும்போது ஜென்ரலாக தெரிஞ்ச ஒன்று தான். ஸ்டாம்லாம் இருந்துச்சு, ஸ்டாமி சீசனாக இருந்துச்சுன்னா ஹட்டு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஹட்டோட ரூஃப் வந்து இட் வில் ஆல்வேஸ் டாப்பிள் அப் ரைட். மேலே வழியாக தான் கீழே வந்து உழுவ போகுது. அந்த மாதிரி தான் இங்கேயும். அப்போ இந்த சிச்சுவேஷனில் எனக்கு வந்து த ரூஃப் இஸ் கோயிங் டு ஃப்ளை அப்வர்ட்ஸ் ரைட். அப்போ இங்கே வந்து எனக்கு எப்படி வந்துருக்கணும் அப்படின்னா either it should be ஆப்ஷன் 1 வந்து கரெக்டாக இருந்திருக்கணும், இல்லைனா ஆப்ஷன் 4 வந்து கரெக்டாக இருந்திருக்கணும். அந்த நியூமெரிக்கல்ஸ் மட்டும் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நியூமெரிக்கல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பெர்னோலிஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஃபைன். அப்போ இங்கே வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா உள்ளேருந்து அந்த ரூஃபை மேலே தூக்குற மாதிரி இருந்திருக்கணும். சரி, அப்போ பெர்னோலிஸ் பிரின்சிபல் அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட்டு P1 தான் எனக்கு வந்து தெரியணும். ஃபைன். அப்போ P1
ப்ளஸ் ஹாஃப் டென்சிட்டி ஆஃப் த ஏர் அவன் கொடுத்துருக்கிறது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான், which is 1.2 kg/m3 ஸ்டாண்டர்டு SI யூனிட்ஸில் கொடுத்துருக்காங்க. v ஸ்கொயர், அப்போ இங்கே வெலாசிட்டி வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்கணும் அப்படின்னா 40 ஸ்கொயர். ρgh வந்து பிரச்சனையே கிடையாது, ஏன்னா மேலே போக போகிற இந்த டிஸ்டன்ஸும் கீழே இருக்க போகிற இந்த மாலிகுல்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ரெண்டுமே இட் இஸ் சேம் ஹைட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். அப்போ ρgh வந்து இங்கே வந்து பிரச்சனை கிடையாது, which is equal to, அதை பற்றி எந்த டேட்டாவும் கொடுக்கல, அதுவும் இட் இஸ் ஆப்வியஸ் ரைட். அப்போ வந்து which is equal to எனக்கு வந்து என்ன வந்து வந்துருக்கணும் அப்படின்னா உள்ளே இருக்க போகிறது P0 ப்ளஸ் ஹாஃப், உள்ளே இருந்ததுக்கு வந்து லெட்ஸ் மேக் இட் ரோனே வச்சுக்குவோம், ரோ ஆஃப் த ஏர், ஏன்னா உள்ள வெலாசிட்டி இல்லை. அப்போ v0 ஸ்கொயர் நம்ம வந்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வெலாசிட்டி இன்சைட் த ஹட், இன்சைட் த ஹவுஸ் வந்து இட் இஸ் 0. அப்போ வந்து இந்த டேர்ம் வந்து இட் கோஸ் டு 0 ரைட். அப்போ இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டேர்ம் வந்து 0 பண்ணியாச்சு. இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா ப்ரெஷர் ஃபோர்ஸ் தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எனக்கு வந்து ஆப்வியஸாக தெரியும் உள்ளே இருந்த ப்ரெஷர் தான் ஜாஸ்தி அப்படிங்கிறது. ஸோ இதுதான் எனக்கு வந்து அதிகம்னு தெரியும், இந்த டேர்ம் வந்து கம்மி. அப்போ வந்து P0 மைனஸ் P1 கொடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர் வந்து எனக்கு வந்து கிடச்சிரும். அப்போ டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர் வந்து எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா ஏரியாவில் மல்டிப்ளை பண்ணுறேன்னா I'll get the force ரைட். அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா P0 மைனஸ் P1, இது வந்து இந்த சிச்சுவேஷனில் இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து போயிடுச்சு. அப்போ P0 மைனஸ் P1 ஈக்குவல் டு half 1.2 40 ஸ்கொயர் ரைட். half 1.2 40 ஸ்கொயர். இப்போ இதை ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி இதை ஜஸ்ட்டு இது பண்ணிட்டோம் அப்படின்னா I'll get the answer. அப்போ இங்கே வந்து வேறு என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரெஷர்லேருந்து நான் ஸ்ட்ரைட்டாகவே இங்கே வந்து ஃபோர்ஸ் தானே எனக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபோர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஏரியாவில் மல்டிப்ளை பண்ணிடும். ஸோ இங்கே ஏரியா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 250 ஸ்கொயர் ரைட். அப்போ அந்த 250 வந்து உள்ளே தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டுற வேண்டியதான். அப்போ இதை ஸ்ட்ரைட்டாகவே ஃபோர்ஸ் அப்வர்ட்ஸில் இருக்க போகிற நெட் ஃபோர்ஸ் ஃபைன். இங்கே வந்து நம்ம எக்ஸஸ் ப்ரெஷர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம், அதோட ஏரியா மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்கணும் அப்படின்னா half, அதை கேன்சல் அவுட் பண்ணிடலாம். நான் இப்போ half into 1.2 கேன்சல் அவுட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், you'll have 0.6 and then 40 into 40, அதோட வந்து வேறு எதை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரணும் அப்படின்னா you'll have 250 ரைட். ஏரியாவில் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரணும். ஸோ இப்போ ஜஸ்ட்டு I'll have to do the multiplication ரைட். இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து லெட்ஸ் மேக் இட் திஸ் வே. அப்போ 250 25 into 4 வந்து that's going to be 100 ரைட். 25 into 4 வந்து 100. அப்போ 100 அப்படின்னா அப்படி எழுதியும் 100, அப்புறம் 2 zeros வந்து இருக்க போகுது, அதோட வந்து ஒரு 40 வந்து இருக்க போகுது. 40 வந்து நம்ம இதுன்னா 4 into 6ன்னு வச்சுக்கலாம். அப்போ 6 4s are 32 ரைட். 24 into 1 2 3 4, that's going to be 10 power 4. அப்போ 24 into 10 power 4 னா 2.4 into 10 power 5 is going to be my answer. The answer is option 1. இந்த இது புரிஞ்சுருந்துருக்கணும். either it should be option 1 or 4 அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டே நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணியாச்சு அப்வர்ட்ஸ் அப்படிங்கிறத வச்சு. எதுக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டில் நியூமரிக்கல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் பெர்னோலிஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ண போகிறோம். அப்படியே போட்டுகிட்டே வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர் வந்துடும். லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண சம் தான், ஈஸி தான், பார்க்கலாம். A fluid is in streamline flow across a horizontal pipe of a variable area of cross section. ஓகே, அப்போ வந்து அந்த பைப் வந்து என்னன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆகி அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி இருக்க போது, அந்த மாதிரி இருக்கும்போது ஃபார் திஸ் which of the following statement is correct? அப்போ இதில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. The velocity is maximum at the narrowest part of the pipe. ஆமாம் கரெக்டு. எங்கே வந்து அந்த cross section ஏரியா கம்மியாக இருக்கோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. அண்ட் ப்ரெஷர் இஸ் மேக்ஸிமம் அட் த வைடஸ்ட் பார்ட் ஆஃப் த பைப், இதுவும் கரெக்டு தான். ஏன்னா வைடஸ்ட் பார்ட் ஆஃப் த பைப்பில் வந்து எனக்கு வந்து ப்ரெஷர் வந்து அதுக்கு ப்ரொபோஷனலாக இன்க்ரீஸ் ஆயிரும், ஆனால் வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆயிரும். இதுக்கு முன்னாடி மேக் பண்ண அதே ஆர்குமெண்ட் தான். ஆப்ஷன் 1 தான் ஆன்சரு, மிச்சது அப்படி பார்த்துரும். velocity and pressure both are maximum at the narrowest part, இது தப்பு. velocity and pressure both are maximum at the widest part, அது ஒன்று தப்பு. the velocity is minimum at the narrowest part, ஆப்வியஸாக மற்ற எல்லாமே தெரியுது. இதோட கான்ட்ராடிக்டிங்காக தான் மிச்சம் 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. therefore option 1 is my answer. புரியணும், அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம்மும் சிம்பிள் சம் தான். டெர்மினல் வெலாசிட்டியோட ஃபார்முலா ஸ்ட்ரைட்டாகவே மெமரைஸாக தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வந்து போட்டுடலாம். பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 2 small spherical metal balls having equal masses are made from the materials of densities ρ1 and ρ2. அப்போ இங்கே வந்து நம்மளோட சிக்மா, நம்ம ஃபார்முலாவில் இருக்க போகிற சிக்மா வந்து இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. 2 ஸ்பெரிக்கல் பால், 2 இதை வந்து போட போகிறோம் உள்ள. ரெண்டுக்குமே யூஆர் கோயிங் டு ஹேவ் த ஈக்குவல் மாசஸ். அப்படி இருக்கும்போது மாஸ் வந்து சேமாக இருக்கும்போது என்னோட டென்சிட்டியோட ரிலேஷன் வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ρ1 ρ2, வேர் ρ1 ஈக்குவல்ஸ் 8 times ρ2. அப்போ ஏதாச்சும் ஒன்று வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதி கேன்சல் அவுட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் ஹேவ் ரேடியா ஆஃப் 1 mm and 2 mm. ஸோ அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இது பாலோடது வந்து ρ1ஓடது வந்து 1
millimeter. செகண்ட் இதோட ரோ டூவோடது வந்து எனக்கு என்ன அப்படின்னா தட் இஸ் 2 millimeter. ரைட்டு, ரெண்டோட மாஸ் வந்து சேம்னு கொடுத்துட்டாங்க. சரி, மாஸ் இனிமே யூஸ் ஆகாது. தே ஆர் மேட் டு ஃபால் வெர்டிகலி ஃப்ரம் ரெஸ்ட் இன் அ விஸ்கஸ் மீடியம். ஓகே, ஹூஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஈக்குவல்ஸ் நீட்டா. அந்த மீடியத்தோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி வந்து நீட்டா அண்ட் ஹூஸ் டென்சிட்டி இஸ் 0.1 ரோ டூ. அந்த இதோடது வந்து எப்படின்னா ரோ டூவோட ரிலேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. therefore that is going to be 0.1 ரோ டூ. the ratio of their terminal velocities would be, அப்போ வந்து ரெண்டு பாலோட டெர்மினல் வெலாசிட்டி அந்த இதில் நம்ம ஃப்ளூயிடில் வந்து ரெண்டு பாலை ட்ராப் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்க போகிறத. அப்போ வந்து உள்ளே வந்து ஒரே ஃப்ளூயிடில் தான் ட்ராப் ஆகுது. அப்போ அதோட டெர்மினல் வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது. டெர்மினல் வெலாசிட்டியோட ஃபார்முலா வந்து நம்மளுக்கு மெமரைஸ்டாக தெரிஞ்சுது அப்படின்னா இது அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். அப்போ வந்து டெர்மினல் வெலாசிட்டி நம்ம தியரியிலே சொல்லியிருந்திருப்போம்ல, மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ டெர்மினல் வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்னா VT ஈக்குவல்ஸ் 2a ஸ்கொயர் g டிவைடட் பை 9 நீட்டா. வேறு வந்து நியூமரேட்டரில் வேறு என்ன வந்து இருக்கணும் அப்படின்னா சிக்மா மைனஸ் ரோ. இப்போ சிக்மாங்கிறது டென்சிட்டி ஆஃப் த பால், ரோங்கிறது டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். ஓகே, இங்கே வந்து ரோ 1 ரோ 2ன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் டென்சிட்டி ஆஃப் த பால். சிக்மாஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா V1 V2ன்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கும் செகண்ட் ஒன்றுக்கும். அப்போ V1 வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக 2. ஃபர்ஸ்ட் பாலோட ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் 1 millimeter. ஓகே, இங்கே வந்து ரேஷியோஸ் தான் எடுக்க போகிறோம், கேன்சல் அவுட் ஆகும். அதனால் யூனிட் கன்வர்ஷன் பிரச்சனை இல்லை. புரியலைன்னா பண்ணிக்கோங்க. 1 ஸ்கொயர், அதுக்கப்புறம் G வந்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து சிக்மா மைனஸ் ரோ. அப்போ சிக்மா வந்து ஃபர்ஸ்ட் பாலுக்கு ரோ 1 தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ரோ 1க்கு பதிலாக இங்கே வந்து நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னா 8 ரோ 2. ஏன்னா எல்லாமே இங்கே வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ரோ 2வில் தான் ரிலேட் ஆயிருக்கு. அப்போ தான் கேன்சல் அவுட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு சிக்மாவுக்கு வந்து ரோ 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ரோ 1 ஈக்குவல்ஸ் 8 ரோ 2. அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 8 ரோ 2ன்னு இதை உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். மைனஸ் ரோக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் தானே. அப்போ 0.1 ரோ 2ன்னு வச்சுக்க வேண்டியதான். ஃபைன், டிவைடட் பை 9 நீட்டாக வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா மேலே ஒரு 9 நீட்டாக வரும், டினாமினேட்டில் 9 நீட்டாக வரும். தட் இஸ் கோயிங் டு கெட் கேன்சல்டு. ஓகே, அதனால் அது பிரச்சனை இல்லை. அப்போ ஸ்ட்ரைட்டாகவே V2க்கு வந்து இன்னொரு ரேஷியோஸ் வந்து எடுத்துரும். புரியணும். 2. ஓகே, நான் சொன்ன மாதிரி யூனிட் கன்வர்ஷன் பிரச்சனை இல்லை. ஏன்னா மேலே இருந்த மாதிரியே கீழேயும் அதே தான் நம்ம வந்து ஒரு ரேடியஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். அந்த ரேடியஸ் வந்து இங்கே வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 2 millimeter ஸ்கொயர். ரைட், அப்போ 2 ஸ்கொயர். இன்கேஸ் மீட்டர் கன்வெர்ட் பண்ணியிருந்தாலும் மேலேயும் கீழேயும் கேன்சல் அவுட் தான் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. G, அதுக்கப்புறம் ரோ 2. ரைட், ரோ 2க்கு அப்படியே நம்ம ரோ 2வே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ரோ 2 மைனஸ் 0.1 ரோ 2ன்னு வந்து எனக்கு வந்திருக்க போது. இப்போ ஜஸ்ட்டு கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் த ரேஷியோஸ். ஓகே, அப்போ கேன்சல் அவுட் பண்ணிடலாம்ல. கேன்சல் அவுட் பண்ணும்போது 2 it will get cancelled, G it will get cancelled. ஓகே, அதுக்கப்புறம் எல்லாத்துல உள்ள ரோ 2வும் தட்ஸ் கோயிங் டு கெட் கேன்சல்ட். அப்போ ரிமைனிங் ஃப்ராக்ஷன்ஸை மட்டும் தான். ரோ 2 வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். அதை அப்படியே உள்ளே சும்மா போட்டு காமிச்சிடறேன். சரி தானே. லெஃப்ட் ஓவரை மட்டும் நம்ம வந்து சால்வ் பண்ணோன்னா வில் கெட் தட் ஃப்ராக்ஷன். அப்போ லெஃப்ட் ஓவர் வந்து எனக்கு வந்து என்ன வந்து இருக்கணும் அப்படின்னா நியூமரேட்டரில் 8 minus 0.1. அப்போ 8 minus 0.1 is 7.9. ரைட், 7.9 டிவைடட் பை இங்கே வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா 1 minus 0.1 that is going to be 0.9. அப்போ 0.9 into 4. ரைட், ஸோ இப்போ 0.9 into 4 வந்து 36. ரைட், அப்போ 79 divided by 36. The answer is option 4. இந்த சம்மு புரிஞ்சுருக்கணும். ஃபைன், ஸ்ட்ரைட்டாகவே வந்து நம்ம வந்து உள்ளே வந்து எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டோம்னா வில் கெட் த ஆன்சர். இதில் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் தான் கிளியராக இருக்கணும். விச் இஸ் யூ ஷுட் நோ த டெர்மினல் வெலாசிட்டி ஃபார்முலா தெரிஞ்சால் தான் உடனே சால்வ் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த சம்மு வந்து கஷ்டமாயிரும். ஓகே, லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம்மு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்மு. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A small sphere of radius r falls from rest in viscous liquid. அப்போ வந்து ஒரு ரேடியஸ் ஆரில் இருக்க போகிற ஒரு ஸ்பியர் வந்து it is just falling from rest into a viscous liquid. ஓகே, as a result heat is produced due to viscous force. அப்போ மேலேருந்து உழுகிறதுனால எனக்கு வந்து என்ன ஆகும், சைடில் உள்ளதெல்லாம் ட்ராக் ஆகி போகும்ல அந்த லிக்விட். பால் கீழே விழுது, அது எதை தேய்ச்சிட்டே விழுகுது அப்படின்னா அந்த லிக்விட் மீடியத்தை தேய்ச்சிட்டே விழுகுது. அதனால வந்து எனக்கு வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபைன், த ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட் when the sphere attains its terminal velocity is proportional to. அப்போ வந்து டெர்மினல் வெலாசிட்டி ரீச் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து எவ்வளோ ஹீட் வந்து இருக்குது, எவ்வளோ ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து டிட்டர்மைன் பண்ணணும். இது வந்து நம்ம ஃப்ரிக்ஷன்லேயே பார்த்துருந்துருப்போம். இப்போ ராக்கெட் வந்து தள்ளி வரும்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஹவ் given 5 joule of work. அப்படியே அது உருண்டு வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் it will come to rest. அப்போ நான் கொடுத்த அந்த 5 joule of work வந்து எதாவது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னா அது வந்து it got transferred into heat energy. ஓகே, பிகாஸ் ஆஃப் த ஃப்ரிக்ஷன் that is acting on that ground. அப்போ அது ஆப்போசிட்டில் ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால நான் கொடுத்த எனர்ஜி எல்லாமே இங்கே வந்து ஹீட்டாக லாஸ் ஆகிடுச்சு. அதே சிச்சுவேஷன் தான் இங்கேயும். நம்ம வந்து மேலேருந்து ட்ராப் பண்ண போகிறோம். மேலேருந்து ட்ராப் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு. அப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், பாயன்ட் ஃபோர்ஸோட லெஃப்ட் ஓவர்
போயன் ஃபோர்ஸ்னால ஒரு இது பேலன்ஸ் ஆயிரும். அப்போ லெஃப்ட் ஓவர் எம்ஜிக்கு வந்து அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு. அதே இது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டெர்மினல் வெலாசிட்டி ரீச் பண்ணிச்சு. அப்போ அந்த சிச்சுவேஷன் என்ன ஆச்சு, விஸ்கஸ் ட்ராக் ஃபோர்ஸும் எனக்கு வந்து அந்த லெஃப்ட் ஓவர் எம்ஜியும் எனக்கு வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து மேலேருந்து கீழே விழுந்துட்டே வரும்போது இது விஸ்கஸ் ட்ராக் ஃபோர்ஸ் தேய்ச்சிட்டே இருக்குது. ஏன்னா அதை ஆக்சலரேட் பண்ண விடாமல் தேய்ச்சிட்டே இருக்குது. அப்போ அந்த எனர்ஜி வந்து எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது தேய்ச்சிட்டே வர்றதுனால ஒரு கான்ஸ்டன்ட் ஹீட் ப்ரொடக்ஷனை அது வந்து போயிட்டே இருக்கும். ஓகே ரைட். இல்லைன்னா அதோட லெஃப்ட் ஓவர் எம்ஜிக்கு வந்து அங்கே வந்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருந்துருக்கணும். அப்போ அந்த எனர்ஜி எங்கே போச்சு, அந்த எனர்ஜி வந்து ஹீட்டாக அந்த பாலை சுற்றி அந்த லிக்விட்குள்ளே ட்ரான்ஸ்மிட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட அண்டர்ஸ்டாண்டிங். ஃபைன். ஃப்ரிக்ஷனில் என்ன பார்த்தோமோ சேம் அனலாக சிச்சுவேஷன் தான் இது. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெர்மினல் வெலாசிட்டி ரீச் பண்ணுறது அந்த ஃபார்முலா இருந்துச்சுல முன்னாடி யூஸ் பண்ணோம்ல, அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரியே நம்ம வந்து விஸ்கஸ் ட்ராக் ஃபோர்ஸ் அந்த ஃபார்முலாவை கொண்டு போய் இந்த டெர்மினல் வெலாசிட்டிக்கு தேவையானதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இல் கெட் த ரிலேஷன் ஃபார் ஆர். இப்போ நான் என்ன சொல்லணும் அதை அப்படியே போட்டுகிட்டே வரேன், இல் கெட் இட். அப்போ டெர்மினல் வெலாசிட்டி ரீச் பண்ணும்போது விஸ்கஸ் ட்ராக் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா ஃபார் அன் ஸ்பெரிக்கல் ஷேப்ட் ஆப்ஜெக்ட் படிச்சிருந்துருக்கோம் 6 பை நீட்டா ஏவி. இப்போ வந்து டெர்மினல் வெலாசிட்டியை ரீச் பண்ணும்போது எவ்வளோ விஸ்கஸ் ட்ராக் ஃபோர்ஸ் வந்து இருந்திருக்கணும் அப்படிங்கிறத எனக்கு வந்து தெரியணும். அவங்க வந்து த ரேட் ஆஃப் ஹீட் ப்ரொடக்ஷன் தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஹீட்டு அப்படிங்கும்போது இட் இஸ் ஒர்க், ரைட். அப்போ த ரேட் ஆஃப் ஹீட் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ ரேட் ஆஃப் ஒர்க் டன். அப்போ ரேட் ஆஃப் ஒர்க் டன்னா தேர் ஆஸ்கிங் மீ டு ஃபைண்ட் த பவர், ரைட். அப்போ பவருக்கு வந்து எனக்கு வந்து இங்கே வந்து எனக்கு ஃபோர்ஸ் தெரியும், வேறு வந்து என்ன தெரியும் அப்படின்னா ஒரே வெலாசிட்டியில் விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் வந்து மேலே இருந்துச்சு, வெலாசிட்டி வந்து கீழே இருந்துச்சு. ஓகே இட் இஸ் அட் an angle of 180 டிகிரி. எஃப் டாட் வி போடணும்னு அவசியம் கிடையாது. அப்போ வந்து எனக்கு வந்து பவர் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும் அப்படின்னா P ஈக்குவல்ஸ் FV. ஓகே தானே, ஏன்னா இட் இஸ் அட் an angle of 180 டிகிரி. ஸோ கொசைன் 180 டிகிரி வந்து எனக்கு வந்து -1 வந்துருக்க போது -1னா என்ன அர்த்தம், எனர்ஜி இஸ் பீங் ஸ்டோர்ட். ஓகே இதெல்லாம் ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர்லேயே பார்த்தாச்சு. இப்போ வந்து எனக்கு தேவை வந்து ஜஸ்ட் மேக்னிடியூட் தான் எனக்கு தேவை. அப்போ P ஈக்குவல்ஸ் FV. எஃப்க்கு பதிலாக நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னா மேலே இருக்க போகிற அந்த இதையும் இங்கே வந்து VT டெர்மினல் வெலாசிட்டியில் தானே போக போகுது. தேர்ஃபோர் தட் இஸ் கோயிங் டு பி V டெர்மினல். அப்போ இது வந்து 6 பை நீட்டா AVT ஸ்கொயர். இப்போ வந்து நம்ம வந்து எதை வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு அப்படின்னா 6 பை நீட்டா AVT ஸ்கொயர்னு இது வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த VTக்கு பதிலாக நான் எதை சப்ஸ்டியூட் பண்ணால் டெர்மினல் வெலாசிட்டிக்கு இப்போ முன்னாடி ஒரு ஃபார்முலா வச்சுருந்தோம்ல அதை திருப்பி எடுத்து வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். அப்போ யூல் ஹேவ் 6 பை நீட்டா A VT ஸ்கொயரை ஃபுல்லாக நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா 2A ஸ்கொயர் G டிவைடட் பை 9 நீட்டா ஓகே சிக்மா மைனஸ் ரோ ஃபைன் த ஹோல் ஸ்கொயர். அப்போ வந்து இங்கே வந்து எத்தனை ஆர் வந்து இருக்குது அப்படின்னா இதை வந்து ஏக்கு பதிலாக நம்ம இதை ஆராக வந்து சேஞ்ச் பண்ணோம், அவ்வளோதான். அப்போ எத்தனை ஆர் வந்து இருந்திருக்கோன்னா 1 2 ஐ மீன் 2 A பவர் 4. ஓகே அப்போ A பவர் 4 அப்படின்னா இங்கே வந்து 4 ஆர் வந்து இருந்திருக்கணும். அதே மாதிரி இன்னொரு ஆர், ஸோ தட் இஸ் கோயிங் டு பி R பவர் 5, ரைட். அப்போ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. இந்த சம்மு புரிஞ்சுருந்துருக்கணும். ஃபைன். அந்த ரிலேஷன் தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. 2 ஃபார்முலா வந்து இங்கே வந்து மர்ஜ் பண்ணணும். நான் சொல்லியிருந்தேன்ல இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் மெமரைஸாக வச்சிருந்தா மட்டும்தான் எக்ஸாம் ஹாலில் வந்து குயிக்காக போட முடியும். ஸோ யூ ஷுட் நோ திஸ் ஒன். ஓகே லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் வந்து கேபிலாரிட்டி பேஸ் பண்ண சம்மு பார்க்கலாம். A capillary tube of radius r is immersed in water. Okay, radius வந்து r and water rises in it to an height h. Okay, ஒரு height h க்கு வந்து இந்த water வந்து ரைஸ் ஆகுது. The mass of the water in the capillary is 5 gram. அப்போ ரைஸ் ஆன அந்த mass of the water வந்து எனக்கு வந்து என்னென்னா it is 5 gram. சரி, another capillary tube of radius 2r, அதுக்குள்ளே வந்து radius 2r இன்னும் கொஞ்சம் பெரிய capillary tube இருக்க மாதிரி radius 2r வந்து is immersed in water. The mass of the water that will rise in this tube is, see இப்போ இதில் வந்து நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா mass of the water that is rising in that capillary tube. நம்ம ஜென்ரலாக capillary ரைஸ் அந்த ஹைட்டுக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா, அசன்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருந்துருப்போம் அப்படின்னா 2s cosine theta divided by rho rg. சி இந்த சாப்டரில் நிறையா ஃபார்முலா வந்து வரும், you'll have to memorize it. ஓகே எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு போனால் தான் நம்மளுக்கு வந்து அங்கே குயிக்காக ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த சாப்டரில் ஒரு 5-6 ஃபார்முலாஸ் இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணுவோம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய ஃபார்முலாஸாக இருக்கும். அதில் ஒரு ஃபார்முலா வந்து இது அசன்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து ஃபார்முலா வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா 2s cosine theta divided by rho rg. ஆனால் அந்த இதில் எங்கேயுமே எனக்கு வந்து எது இருக்காது அப்படின்னா மாஸ் வந்து இருக்காது, டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிடை வச்சு தான் வந்து நம்ம வந்து போட்டு வந்திருப்போம். அப்போ இங்கே வந்து அந்த தியரியிலே நம்ம வந்து பார்த்துருந்துருக்கும் போது ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி போகணும். அப்போ நம்ம வந்து எப்படி சொல்லியிருந்திருப்போம்னா எஸ் கொசைன் தீட்டா வந்து இட் இஸ் ஆக்டிங் அப்வர்ட்ஸ். அப்போ எஸ் கொசைன் தீட்டா மேலே ஆக்ட் ஆச்சுன்னா நம்ம டோட்டல் அந்த லென்த் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். அப்போ 2s cosine theta into 2πr நம்ம வந்து போடுவோம், which will give me the force. அந்த ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு mg வந்து டவுன்வர்டில் இருந்துருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்திருப்போம். ஃபைன், தியரி புரிஞ்சிருந்தால் இதுவும் புரியணும். அப்போ எஸ் கொசைன் தீட்டா இன்ட்டு 2πr. எதனால் வந்து நான் கீழே உள்ள இருக்க போகிற ஃபார்முலா எடுக்கல அப்படிங்கிறது
புரிஞ்சுருக்கணும். ஏன்னா இங்கே நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறதே டென்சிட்டி அப்புறம் எம்ஜியில் தான் எம்முக்கு பதிலாக நம்ம வந்து அந்த சிலிண்ட்ரிக்கல் அந்த ரைஸ் வந்து போட்டுட்டு அதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருந்திருப்போம் அப்படின்னா பைஆர் ஸ்கொயர் ஹெச் வந்து போட்டு டென்சிட்டி இன்ட்டு பைஆர் ஸ்கொயர் ஹெச்லாம் போட்டிருந்திருப்போம். தட் இஸ் நாட் த கேஸ் ஹியர். இங்கே நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது எம் தான். அப்போ எஸ் கொசைன் தீட்டா இன்ட்டு 2πr ஈக்குவல்ஸ் எம்ஜி. இந்த ஃபார்முலா தான் அந்த முன்னாடி உள்ள ஸ்டெப்பு தான் எனக்கு வந்து தேவைப்பட்டிருந்திருக்கும். ஃபைன். இப்போ வந்து இங்கே வந்து எனக்கு வந்து எது சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து எம்ங்கிறது 5 கிராம் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு 5 வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ரேஷியோஸ் தான் எடுக்க போகிறோம். 2π ஃபர்ஸ்ட் இதோடது வந்து 6. ரெண்டாவதுக்கு வந்து எனக்கு வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2r வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். எஸ் கொசைன் தீட்டா இஸ் த சேம் திங். ஓகே, ஏன்னா இட் இஸ் த சேம் கிளாஸ் ராட். அப்போ வந்து எஸ் கொசைன் தீட்டா வந்து தட் இஸ் கோயிங் டு பி த சேம், ரைட். அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டையுமே ரேஷியோஸ் வந்து எடுக்க வேண்டியதான். அப்போ ரேஷியோஸ் வந்து எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். மேலே வந்து எஸ் கொசைன் தீட்டா இந்த இதெல்லாம் வந்து வந்துருக்கணும். டினாமினேட்டரில் எனக்கு யார் வர போகிறா அப்படின்னா எஸ் கொசைன் தீட்டா இன்ட்டு 2π இன்ட்டு 2r. எம்முக்கு பதிலாக மேலே வந்து நம்ம வந்து என்னென்னா 5 கிராம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே வந்து நான் புது எம் டேஷ் தான் என்னங்கிறது நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எம் டேஷ் ஜி. ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட்டு கேன்சல் அவுட் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். கேன்சல் அவுட் பண்ணிடலாமா? எஸ் கொசைன் தீட்டா 2π r it will get cancelled. M தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஜி that's going to get cancelled. அப்போ இங்கே வந்து நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தேவை வந்து எம் டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் எம். அப்போ வந்து 2m. எம்ங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து 5 கிராம் வந்து இருந்துருக்கணும். அப்போ வந்து இப்போ வந்து 2 into 5 that is going to be 10 கிராம். ஓகே, அப்போ இதில் வந்து ஆன்சர் வந்து எனக்கு வந்து என்னென்னா the answer is option 3. இந்த சம்மு புரிஞ்சுருந்துருக்கணும். ஃபைன், இதில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எ சோப் பபிள் ஹேவிங் ஆஃப் ரேடியஸ் 1 mm. ஸோ சோப் பபிளில் இங்கே வந்து பபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, வாட்டர் ட்ராப்பில் சோப் பபிள் 1 mm ரேடியஸ் வந்து இருக்க போது இஸ் ப்ளோன் ஃப்ரம் அ டிட்டர்ஜென்ட் சொல்யூஷன் ஹேவிங் a surface tension of 2.5 × 10⁻² Nm/m. சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து கொடுத்துருச்சு, எஸ் வந்து கொடுத்தாச்சு. அப்போ சோப் பபிள் அப்படின்னா எக்ஸஸ் ப்ரெஷர் P எக்ஸஸ் ஈக்குவல்ஸ் 4s/r. 2 வராது. சோப் பபிள்னால வில் புட் 4s/r தெரியணும். The pressure inside the bubble equals, next one தான் முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு. The pressure inside the bubble equals at a point Z0 below the free surface of water in a container. ஓகே, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த பபுள்குள்ளே இருக்க போகிற ப்ரெஷர், ஓகே, எக்ஸஸ் ப்ரெஷரில் அந்த பபுள்குள்ளே இருக்க போகிற டோட்டல் ப்ரெஷர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு Z0ங்கிற ஒரு டெப்த் வந்து உள்ளே நம்ம வந்து தண்ணிக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த பாயிண்டில் இருக்க போகிற ப்ரெஷரும் இந்த பபுள்குள்ளே இருக்க போகிற ப்ரெஷரும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேக்கிங் G ஈக்குவல்ஸ் 10 m/s. டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் வந்து கொடுத்தாச்சு. த வேல்யூ ஆஃப் Z0ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நான் வந்து இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி தானே? அப்போது ஒரு பபுள் இருக்குது. அந்த பபுளை எடுத்துகிட்டு போய் அதுக்குள்ளே இருக்க போகிற ப்ரெஷர் எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா வாட்டரில் எவ்வளோ டெப்த்து போனால் Z0 போனோன்னா அந்த ப்ரெஷரும் இந்த பபுள்குள்ளே இருக்க போகிற ப்ரெஷரும் எனக்கு வந்து சேமாக இருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இங்கே எனக்கு என்ன தேவை அப்படின்னா ப்ரெஷர் இன்சைட் த பபுள். ப்ரெஷர் எக்ஸஸ் இல்லை, ப்ரெஷர் இன்சைட் த பபுள் வந்து எனக்கு தேவை. அப்போ ப்ரெஷர் இன்சைட் த பபுள் வந்து P0 + 4s/r. ஓகே, இங்கே மற்ற எல்லாமே தெரிஞ்ச டேட்டாஸ் தான். அப்போ Pi is equal to P0 + 4s/r. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்கணும் அப்படின்னா it will be equal to that of the depth of that in that water. ஓகே, அதுக்கு வந்து ஈக்குவலாக வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ ப்ரெஷர் at certain depth in the water வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்கணும்? ப்ரெஷர் at certain depth in the water which is equal to இது ரெண்டும் சேமாக இருந்துருக்கணும், which is equal to P0 + ρg/Z0. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணோன்னா P0 + 4s/r which is equal to P0 + ρg/Z0 எனக்கு வந்து வந்துருக்கணும். அப்போ இதில் வந்து எது கேன்சல் அவுட் ஆயிரும் அப்படின்னா P0 it will get cancelled. ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணுறோன்னா I'll get the answer for Z0 தானே இங்கே நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ Z0 ஈக்குவல்ஸ் 4s/r into ρ into g. ஓகே, அப்போ 4s/r ρg. அப்போ வந்து இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ள வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா 4 × s சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு வந்து எனக்கு என்ன வந்துருக்குன்னா 2.5 × 10⁻². ஓகே, அதான கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 2.5 × 10⁻² ரேடியஸ் வந்து எனக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த சோப் பபிள் இஸ் 1 mm. அப்போ 1 mm வந்து நான் வந்து எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா 10⁻3. ஓகே, மீட்டர் டு மில்லிமீட்டர் டு மீட்டர் கன்வர்ஷன் மீட்டரில் தான் போடணும். எஸ்ஐ யூனிட்ஸில் ரேஷியோஸ்லாம் எடுக்கல, சால்வ் பண்ணுறோம். இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் வந்து எனக்கு வந்து தெரியும், தட் இஸ் 10⁻3. ஓகே, அவங்க கொஷின்லேயே அதான் கொடுத்துருக்காங்க 10⁻3 இல்லைனாலும் தெரிஞ்சிருந்துருக்கணும். இன்ட்டு கிராவிட்டி வந்து எனக்கு வந்து ஒரு 10 வந்து வந்துருக்க போகுது. இப்போ ஜஸ்ட் இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் த ஆன்சர். சால்வ் பண்ணால் எனக்கு எப்படி வந்துருக்கணும்? 10⁻³ 10⁻² போச்சு அப்படின்னா வில் ஹேவ்
10 power minus 1 ரைட். அப்போ 10 power minus 1ம் இந்த ஒரு 10ம் இட் வில் கெட் கேன்சல்டு. ஓகே, அப்போ டினாமினேட்டரில் ஒரு 10 power 3 வந்திருக்கு. நியூமரேட்டரில் 4 into 2.5. ஸோ 4 into 2.5 வந்து அது வந்து ஒரு 10. ஓகே, அப்போ அந்த 10ம் இதுவும் போயிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா 10 power minus 2 மீட்டர். ஓகே, 10 divided by 10 power 3 வந்து வந்துருக்கணும். தட் இஸ் 1 by 10 power 2 which is 10 power minus 2 மீட்டர். இப்போ மீட்டர் வந்து நான் வந்து எதுக்கு வந்து மாற்றணும் அப்படின்னா சென்டிமீட்டருக்கு வந்து சேஞ்ச் பண்ணோம். அப்போ 1 மீட்டர் ஈக்குவல்ஸ் 100 சென்டிமீட்டர். அப்போ இங்கே சென்டிமீட்டருக்கு வந்து 10 power minus 2 மீட்டர் சென்டிமீட்டருக்கு மாற்றோம் அப்படின்னா த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. இந்த சம்மு புரிஞ்சு வந்திருக்கணும். ஓகே, இதுவும் சிம்பிளான சம் தான். இதோட இந்த செஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து ஏன்னா நெக்ஸ்ட் செஷன் செஷன் வந்து ரொம்ப குட்டியாயிரும். ஸோ 11 சம்ஸ் வந்து இந்த செஷனுக்கு வந்து போதும். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து ஒரு 8-9 சம்ஸ் வந்து இருக்க போது அது வந்து வில் டூ இட் இந்த நெக்ஸ்ட் செஷன். ஓகே, சரி தானே. இது வரைக்கும் பார்த்தால எதுவுமே டவுட் இருந்திருக்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லா ஃபார்முலாவும் யூ ஹேவ் டு மெமரைஸ் இட். ஓகே, எக்ஸாம் முன்னாடி கண்டிப்பாக மெமரைஸ்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து குயிக்காக சால்வ் பண்ண முடியும். ஓகே, வித் திஸ் த வீடியோ கெட்ஸ் கம்ப்ளீட்டட். பை.